ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நாளாகவே ஒரு விஷயத்தை யோசிச்சுட்ருக்கேன். நிறைய பேர்கிட்ட பேசும்போது என்ன லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், என்ன பண்ணுறது, பணத்தை தேடி ஓடிட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க. உண்மைதான், பணம் ரொம்ப முக்கியம்தான், அது இல்லாமல் இங்கே எதுவும் நடக்காது தான். ஆனால் அந்த பணத்தை சம்பாதிக்க நம்ம தினமும் யூஸ் பண்ணுற முதல் டூல் என்ன தெரியுமா? நம்ம உடம்பும் மனசும் தான். யோசிச்சு பாருங்கள், ஒரு மொபைல் ஃபோன் ஹெவியாக ஹேங் ஆனாலே நம்ம என்ன பண்ணுறோம்? கொஞ்ச நேரம் அதை யூஸ் பண்ணாமல் ஓரமாக வைப்போம், இல்லைனா ரீஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஆனால் நம்ம உடம்பு ஹேங் ஆகும்போது, நம்ம பிரெயின் ஓவர் ஹீட் ஆகும்போது நம்ம அதை இன்னும் போட்டு நோண்டிட்டு தான் இருக்கோம். இன்னும் ஓடணும், இன்னும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம மொபைலுக்கு கொடுக்குற அந்த சின்ன கேர் கூட நம்ம உடம்புக்கு தரதில்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வருஷக்கணக்காக நைட் ஷிஃப்ட், சரியான சாப்பாடு இல்லை, லீவே எடுக்காமல் வேலை பார்த்தாங்க, நல்லா சம்பாதிச்சாங்க. ஆனால் கடைசியில் என்னாச்சு தெரியுமா? 32 வயசுலேயே ஹெவி ஸ்ட்ரெஸ், பிபி, பேக் பெயின்னு வந்துச்சு. இப்போது அவங்க சேர்த்து வச்ச பணத்தில் பாதியை ஹாஸ்பிட்டலுக்கு தான் தந்துட்டுருக்காங்க. இதில் என்ன லாபம் இருக்குது சொல்லுங்கள்? நம்ம உடம்பு அப்படி பெருசாக என்ன கேட்டுற போகுது? ப்ராப்பரான சாப்பாடு, கொஞ்சம் தூக்கம், அப்பப்போ சின்ன ரெஸ்ட், இது எதுவும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரரானாலும் அந்த பணத்தை என்ஜாய் பண்ண உங்ககிட்ட ஹெல்த் இருக்காது. அடுத்த விஷயம் மனசு. மென்டல் ஹெல்த் பற்றி இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் அதை உண்மையாகவே யார் மதிக்கிறா? டென்ஷன், ஆன்சைட்டி, ஜெல்லசி, போட்டியோடு வாழ்கிற ஒருத்தரால் சரியான டெசிஷன் எடுக்க முடியாது. மனசில் நிம்மதி இல்லாமல், தூக்கம் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலோ இல்லை வேலைக்கு போனாலோ உங்கள் ஃபுல் பொட்டென்ஷியலை உங்களால் நிச்சயம் கொடுக்க முடியாது. ஃபோக்கஸ் மிஸ் ஆகும். பணம் எப்போவுமே ஒரு கிளியரான மனசையும் ஆக்டிவான உடம்பையும் தேடி தான் வரும். உங்கள் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் புது புது ஐடியாஸ் தோணும். புது பிஸ்னஸோ இல்லை வேலையில் நெக்ஸ்ட் லெவலோ உங்கள் மனசு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் அதை செய்யும். அதான் நான் இப்போ பைக்கில் கேஷுவலாக போகும்போது இதை யோசித்தேன். நம்மளுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் ஓடிட்டுருக்காங்க, நம்ம இவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டுருக்கோமே. ஆனால் என் பாயிண்ட் யாருக்குமே தெரியாது. நல்லா சம்பாதிக்க வேண்டியதுதான், ஆனால் அதை விட நல்லா வாழ வேண்டியது ரொம்ப முக்கியம். என்னடா எப்போ பாரு அட்வைஸை தூக்கிட்டு வந்துடுறேனேன்னு நினைக்காதீங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. மனசுக்கு பிடிச்ச சின்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியம். உங்கள் நிம்மதியை கெடுக்கிற மூர்கர்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாக இருங்க. ஃபஸ்ட்டு உங்களை கவனிச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் பணமும் நல்லா இருக்கும், உங்கள் ஃபேமிலியும் நல்லாயிருக்கும். என்ன உங்கள் தோழியாக நினச்சிக்கோங்க. உங்கள் உடம்பையும் மனசையும் நல்லா பார்த்துக்கோங்க. மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். இந்த விஷயத்தை சொல்ல தான் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு தான் என்னோடய எல்லா வீடியோவோட எண்ட்லேயும் நான் உடம்பை பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவேன். இப்போவும் சொல்கிறேன், உடம்பை பார்த்துக்கோங்க. டேக் கேர், பை. Problems we could solve. Try another, but I know you